ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ரெக்வெஸ்ட்ன்னு சொல்லி அடுத்த சப்டிவிஷன் இருக்கும். ரெக்வெஸ்ட் ஃப்ரம் ஏதாவது ஒரு நம்பர் P1 அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. இதுக்குள்ள உள்ள ஸ்கொயர் பிராக்கெட் குடுத்துருப்பாங்க. இது மட்டும் தான் கொஸ்டின்ல இருக்கும். நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறது என்னன்னா, இந்த ஃபார்முலா இந்த செக் தான் பண்ணணும். இந்த செக் பண்ணி இது வந்துச்சுன்னா கிராண்ட்டா இருக்கும். இல்லன்னா நாட் கிராண்ட்டா இருக்கும். கிராண்ட்டா இருந்துச்சுன்னா ஃபர்தரா எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்றேன். சப்போஸ் ஒரு சிலது இங்க கிராண்ட் ஆகி இங்க ஃபெயிலியர்லாம் ஆகும். அந்த மாரி கேஸும் இருக்கு. ஸோ இங்க ஃபெயிலியர் ஆச்சுனாலும் சேஃப் ஸ்டேட் கிடையாது. இங்க ஃபெயிலியர் ஆச்சுனாலும் சேஃப் ஸ்டேட் கிடையாது. ஓகே. சப்போஸ் இங்க ஃபெயிலியர் ஆகி சேஃப் ஸ்டேட் இதெல்லாம் செஞ்சு முடிச்சு ஃபெயிலியர் ஆச்சு சேஃப் ஸ்டேட்ன்னு இல்லனாலும் கிராண்ட் பண்ணாது. இங்கேயே ஃபெயில் ஆச்சுனாலும் டைரக்ட்டா கிராண்ட் பண்ணாது. ஓகே. இந்த கேஸ வந்து அலோவ் பண்ணாது. சிஸ்டம் கிராண்ட் பண்ணாது. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க ஒரு ரெக்வெஸ்ட் குடுப்பாங்க. இந்த இருக்குல்ல இந்த ரெக்வெஸ்ட் வந்து நீட் என்னது? இப்போ P1க்குரிய நீட பார்க்கணும். P1 ஓட நீட் என்னது? 2131 இந்த நீட் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோம்? மேக்ஸ் மைனஸ் அலோகேஷன் பண்ணி தான் இந்த நீட் மேட்ரிக்ஸ் எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சோம். கரெக்ட்டா? ஸோ அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த நீட் இருக்கு. இத ஏன் கேன்சல் பண்ணியிருக்கேன்னு லாஸ்ட் சொல்றேன். 2131 இதுல என்னன்னா இந்த காலம் குடுத்திருப்பாங்க, இந்த காலம் குடுத்திருப்பாங்க. இந்த 3321 இதுவும் குடுத்திருப்பாங்க. இது வந்து கிவன் தான். இனிஷியல் ஒர்க்கு குடுத்திருப்பாங்க. நீட் குடுத்திருக்க மாட்டாங்க. நீட் நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்குரிய ஃபார்முலா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓகே. இது ஏன் கேன்சல் பண்ணியிருக்கேன், இது ஏன் கேன்சல் பண்ணியிருக்கேன்னு அடுத்து புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெக்வெஸ்ட் வந்து 1101. ஸோ 1100 நீட் வந்து என்னது? 2131 கிரேட்டர் தேன் 2131 பார்க்கணும். ஓகே. ரெஸ்பெக்டிவா பார்க்கணும். 2வோட 1 கிரேட்டர் கரெக்ட். அடுத்து 1 கிரேட்டர் தான். அடுத்து 3 கிரேட்டர் தான். 1 கிரேட்டர் தான். ஸோ ரெக்வெஸ்ட் வந்து கிராண்ட் ஆயிடுச்சு. ஓகே. ரெக்வெஸ்ட் கிராண்ட் ஆச்சுன்னா அடுத்து வந்து என்னென்ன பண்ணணும்னு இதில் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா நீடை வந்து நீட் மைனஸ் ரெக்வெஸ்ட்னு எழுதணும். ஓகே. எதோட நீடை? P1ஓட நீடை தான் அப்டேட் பண்ணணும். P1ஓட நீடை வந்து நீட் மைனஸ் ரெக்வெஸ்ட். ஓகே. 2131 ரெக்வெஸ்ட் 1100வா? 1100 மைனஸ் பண்ணோம்னா 1031 வருமா? ஸோ அதை வந்து அடிச்சுட்டு 1031 அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. அதே மாதிரி வேற என்னதை மாற்றணும்னு பார்க்கணும். வேற என்ன? அதோட அவைலபிளையும் மாற்றணும், அலோகேஷனையும் மாற்றணும். அவைலபிளை எதா மாற்றணும்? இதை அடிச்சுட்டு புது அவைலபிள் என்னது? மைனஸ் ரெக்வெஸ்ட். ஓகே. இதோட சப்ராக்ட் பண்ணி போடணும். 3321 வந்து இதில் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் 2221 வரும். ஸோ அவைலபிள் முடிச்சிட்டோம். அவைலபிள் வந்து இனிஷியல் அவைலபிள். P1க்குரிய அவைலபிள் கிடையாது. அது இனிஷியல் அவைலபிள். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். நீடை மாற்றிட்டோம். அலோகேஷன் வந்து என்ன? அலோகேஷன் ப்ளஸ் ரெக்வெஸ்ட். இதோட ரெக்வெஸ்ட்டே ஆட் பண்ணி போடணும். 1100 தான்ல. இதோட 1 ஆட் பண்ணால் 4, இதோட 1 ஆட் பண்ணால் 200 அப்படியே போட்டுருக்கோம். இதை தான் அப்டேட் பண்ணணும். ஓகே. இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டோம்னா திருப்பி நார்மல் பேங்கர்ஸ் அல்காரிதம் தான். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2221. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பேங்கர்ஸ் அல்காரிதம்ல இந்த இனிஷியலாக இருக்கிற ஒர்க்கு வந்து அதிகமாக இருக்கா நீடை விட அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ அதே தான் பண்ண போகிறோம். இந்த 2221 வந்து நீடை விட அதிகமாக இருக்கா? ஃபர்ஸ்ட்டு P0ஓட நீடோட ஆமாம் இவன் கிரேட்டராக இருக்கான், இவன் எல்லாமே கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டாக தான் இருக்கான். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அதையும் கேன்சல் பண்ணிட்டு ஒர்க் அப்டேட் பண்ணும். ஒர்க்கை எப்படி அப்டேட் பண்ணும்? ஒர்க் ஈக்குவல் டு ஒர்க் ப்ளஸ்ஸு அலோகேஷன். ஸோ அப்போது இதோட அலோகேஷன் ஆட் பண்ணணும். இதோட தான் அலோகேஷன் ஆட் பண்ணணும். இந்த எழுதியிருக்கேன் கீழே. ஸோ கரெக்டு. ஒர்க் ஈக்குவல் டு ஒர்க் ப்ளஸ் அலோகேஷனா? ஸோ சாரி இது வந்து அலோகேஷன். 2131ன்றது அலோகேஷன். இது வந்து ஒர்க்கு. 100 சப்ராக்ட்லாம் இது சாரி இதெல்லாம் அப்டேட் பண்ணது எழுதி வச்சிருக்கேன். இந்த இருக்கு. பேங்கர்ஸ் அல்காரிதம் வந்து அப்ளை பண்ணணும். 2221 இதே 2 ஆட் பண்ணால் 422. ஸோ இதான் வந்து நியூ ஒர்க்கு. இந்த இருக்கா? திருப்பி இந்த ஒர்க்கையும் எதையும் இந்த 1301ஐயும் கம்பேர் பண்ணணும். ஒர்க் அதிகமாக இருக்கா? ஆமாம் ஒர்க்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இல்லை ஒர்க் அதிகமாக இல்லை. இந்த 3 வந்து கம்மியாக இருக்குல்ல. இந்த 3 இந்த 2ல வந்து கேன்சல் ஆகும். அதனால வந்து பேங்கர்ஸ் அல்காரிதம்ல P1 போகாது. இந்த இருக்குல்ல P1 போகலை.
அடுத்து P2க்கும் போகல. இந்த 3 இந்த 2னால P2வும் போகல. அடுத்து P3 செக் பண்றப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இத ஒர்க்க வந்து அப்டேட் பண்ணோம். எப்படின்னா, இந்த P3க்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள அலோகேஷன் என்னது? 1312. ஸோ அத போட்டு இது பண்ணோம். அடுத்து P4 அத இப்போ வந்து கம்ப்ளீட் ஆக இந்த சேஃப் ஆர்டர்ல ஃபில் பண்ணிட்டே வரணும். ஓகே. இப்படியே ஃபில் பண்ணிட்டே வரணும். ஃபில் பண்ணிட்டே வந்தோம்னா, லாஸ்ட் வந்து இப்படி சேஃப் ஸ்டேட் எழுத முடிஞ்சிச்சுன்னா, அது வந்து சேஃப் ஆர்டர் எழுத முடிஞ்சுச்சுன்னா, அது சேஃப் ஸ்டேட்ல இருக்குது அப்படின்னு அர்த்தம். சேஃப் ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம். இதுவும் அதே மாரி செக் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ல, அந்த எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி செக் பண்ணலான்னு. அது மாரி செக் பண்ணிட்டா கரெக்ட்டா தான் வரும். ஸோ சேஃப் ஸ்டேட்ல இருக்கனால இத கிராண்ட் பண்ணும். இந்த சம் நம்ம பண்றப்போ வந்து சப்போஸ் இது வந்து P2ல ரெக்வெஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுதுன்னா, இது வந்து கிராண்ட் பண்ணாது. இத வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா, இந்த மாரி சேஃப் ஆர்டர் வராது. பாதியிலே நின்றும். ஸோ வந்து என்னன்னா, இது வந்து ஒர்க்க கிராண்ட் பண்ணாம விட்டுரும். அதே இது என்னன்னா, இத ஒர்க் அவுட் பண்ணி இங்க வரையும் வரும்னு நெனைக்கிறேன். P0 வரும். அடுத்து வந்து P1 வராது. அதுக்கடுத்து ஃபுல்லா வராது. அப்படினாலும் கிராண்ட் ஆகாம இருக்கும். சப்போஸ் இங்கேயே வந்து ரிஜெக்ட் ஆகியும் கிராண்ட் ஆகாம இருக்கும். நமக்கு CT2ல குடுத்தது வந்து இங்கேயே ரிஜெக்ட் ஆயிரும். இங்கேயே கிராண்ட் ஆகாது. இந்த கண்டிஷன்லயே ஃபெயில் ஆயிடும். ஸோ அதனால அங்கேயே ஃபெயில் ஆயிடும். அவ்வளோதான் இந்த